ஓகே, நாங்கள் கற்றுக்கொண்டு வர்ற விதத்திலே நான் சொன்னேன், பிசாசு ரெண்டு காரியங்களை செய்வான். J'ai dit que l'ennemi Satan fait deux choses. முதலாவது அவன் ரட்சிக்கப்படாதபடி மனக்கண்களை அடைத்து வச்சிருக்கிறான். Il aveugle les yeux pour pas que nous connaissions le salut. இரண்டாவது, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எந்த விதத்திலும் ஒரு வெளிப்பாடு இல்லாத, எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத, மற்ற மக்கள் பார்த்தால் சபைக்கு வர தேவையில்லை என்று நினைக்கிற அளவுக்கு தான் அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அவன் வைத்திருப்பான். Et il garde les personnes qui sont sauvées de manière à ce que ces personnes ne reçoivent pas les révélations de Dieu, et de sorte également que les gens qui habitent à l'extérieur du monde ne voient pas les changements qui sont en nous. நான் சொன்னது போல எங்களை விட பிசாசுக்கு ரட்சிப்பினுடைய மகிமை தெரியும். Par rapport à nous, Satan il connaît la gloire du salut. அடிக்கடி சொல்றது போல ஒரு ஆத்துமா இந்த உலகத்தை விட வெளியேறப்பட்டது. Comme je le dis souvent, l'âme est très importante. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று தேவன் கேட்கிறார். Dieu demande qui est semblable à toi, homme et femme qui est sauvé. ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு அது ஜீவன் ஆகாது. Peu importe les richesses que possède un homme, cela n'est pas comme la vie. இவ்வளவு பிரதான ரட்சிப்பை குறித்து நீங்க அசட்டையா இருந்தால் எப்படி இந்த கோபாக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவீர்கள் என்று சொல்கிறது. Et la Bible dit clairement comment vous pourrez vous échapper de la colère à vous qui avez reçu le salut. என்னை பொறுத்தமட்டில் இந்த ரட்சிப்புடைய வெளியேறப்பட்ட தன்மையை நாங்க உணரவே முடியாது. D'après moi, je pense qu'on peut pas connaître réellement la valeur du salut. தேவன் கிருபையா இந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். C'est par la grâce que Dieu nous a donné le salut. நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கங்கற எண்ணத்தோட நான் பேசல. Je parle pas de sorte que vous êtes tous sauvés. இந்த பிரசங்கத்தின் மூலமாவது நீங்க ரட்சிக்கப்பட வேணும்னு தான் என்னுடைய விருப்பம். Et j'aimerais qu'à travers mes prêches vous puissiez connaître le salut. நான் சொன்னது போல அந்த யூடியூப்ல கேளுங்க. Comme je l'ai dit, je voudrais que vous écoutez les vidéos que j'envoie sur YouTube. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்தியா சபையுடைய கருத்திரம் என்னன்னா, பாவ மன்னிப்பில், அதாவது பாவத்தின் ஆழத்தை அகலத்தை உயரத்தை உணராமல் இயேசு தெய்வம், ரட்சகர் இயேசு தெய்வம் என்று காண்பித்ததுதான் இந்த தலைமுறையுடைய மிகப்பெரிய சாபம் நான் சொல்லுவேன். Aujourd'hui, pourquoi les églises sont si faibles, pourquoi les églises possèdent des sortes de malédictions? Parce qu'ils ne connaissent pas la grandeur, la hauteur, la profondeur du péché, et ils ne connaissent pas la gloire de Dieu et de Jésus-Christ. சொல்லுவாரு, பாவத்தை உணராவிட்டால் ரட்சிப்பு என்பது ஒன்றுமே இல்லை. Un homme de Dieu dit que si on ne ressent pas réellement le péché, on ne connaîtra pas ce qu'est le salut. நான் முன்னே சொல்லிருக்கேன், நீங்க அந்த ஆயக்காரனை போல வானத்துக்கு உங்களுடைய கண்களை ஏறெடுக்க முடியாமல் ஒரு நாளும் பாவத்தை குறித்து, ஒரு நாள் இல்ல பல நாட்கள் பாவத்தை குறித்து அந்த அந்த அகோரத்தை நீங்க உணராவிட்டால் நீங்க ஒருவனும் ரட்சிக்கப்படவில்லை. Comme je le dis, si vous ne levez pas les yeux comme le publicain et si vous ne ressentez pas réellement le péché, l'horreur du péché, vous ne pouvez pas recevoir le salut. Est-ce que vous comprenez? Est-ce que vous entendez? அந்த ஆயக்காரனை போல வானத்துக்கு கண்களை ஆவியானவர் உனக்குள் அதை உணர்த்தட்டும். அந்த வானத்துக்கு கண்களை ஏறெடுக்க முடியாமல் அவன் பாவியாய அவன் மார்பலை அடிச்சு பாவியாய் இருக்கிறேன் மேல் நீ இரக்கமாய் இருந்து சொன்னான். அதுதான் ரட்சிப்பு. Comme le publicain, le Saint-Esprit. Comme le publicain, le publicain, le Saint-Esprit est descendu au fond de lui et lui a ouvert les yeux pour qu'il puisse connaître à quel point le péché régnait en lui. Et il s'est tapé au niveau de la poitrine et il s'est dit qu'il était un pécheur. மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் நாம் பிரிக்க முடியாது. On ne peut pas séparer la repentance et la foi. இது ரெண்டும் இணைந்து தான் போகும். Ces deux choses vont ensemble. ஆகவே ஆனா இன்னைக்கு சபையில என்ன மனம் திரும்பல ஒருத்தர், அதாவது மனம் திரும்பினா நான் திரும்ப சொல்றேன், ஏதோ ஒரு பாவத்துக்கு மனம் திரும்புவதை நான் சொல்லல, அடிப்படையில எனக்கு பாவ வாழ்க்கை நீ வேணாம், இது வேணாம், நீ விட திருப்பி பாவம் செய்யணும், அது வேற விஷயம். ஆனா நீ ஒரு முடிவெடுத்திருக்கிறதுக்கு ஆவியான துணையோடு கூட, ஆவியான துணை இல்லாம செய்ய முடியாத அந்த கசலுக்கு போலி மனம் திரும்பதான் வருவோம். அப்ப நாங்க என்ன செய்யணும், அதுல நாங்க மனத்தை ஃபுல்லா நாம பாவத்தை உணர்ந்து இருக்கிறது. Je
ne parle pas, quand je parle de la repentance, je ne parle pas seulement des repentances vis-à-vis des petits péchés qu'on peut faire, mais d'une réelle repentance qui va changer notre vie. இங்க புதுசா வந்திருந்தா இங்க வந்து நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு, நீங்க மற்ற சபைகளை போல ஒரு ஆசீர்வாத பிரசங்கத்துக்கு வருவீங்களா தான் நீங்க ஏமாந்து போவீங்க. Si vous venez aujourd'hui à l'église pour recevoir des prêches concernant la bénédiction, alors vous allez vous faire tromper. இங்க ரட்சிப்பை பற்றி தான் பேசுறோம். Parce qu'ici nous on parle du salut. இந்த உலகத்துல பாடுகள் இருக்குன்னு தான் பேசுறோம். Nous parlons que dans ce monde il y a des tribulations. எங்களுக்கு கர்த்தருக்குள் இளைப்பாறுதல் எப்ப வரும்னு சொன்னா அது அடுத்த உலகத்துல தான். Quand est-ce que nous allons avoir le repos dans le Seigneur? C'est dans l'autre monde. அங்க தான் கண்ணீர் இல்ல. C'est là-bas où il n'y a pas de சாவு இல்ல. Il n'y a pas de malédiction. அங்க அலறுதல் இல்ல. Il n'y a pas de pleurs. அங்க நித்திய தேவனை முகமுகமாய் பார்க்க முடியும். Éternellement nous pouvons voir Dieu face à face. அவருடைய பாதத்துல விழுந்து ஆராதிக்க முடியும். Nous pouvons tomber sur sa face et le louer. ஆகவே பிசாசுக்கு உன்னை விட நல்லா தெரியும் ரட்சிப்புனா என்னன்னு. Et le diable sait très clairement par rapport à toi quelle est la valeur du salut. முந்தி சொல்லியிருக்கேன், பிசாசு இப்ப செய்யற ஒரு தந்திரம் என்னன்னா, வெளியில இருக்கிற ஜனங்களை உள்ள கொண்டு வந்து, வெளியே இருந்தா தான் ரட்சிக்கப்பட போனா உள்ள கொண்டு வந்து வச்சு ரட்சிக்கப்பட்ட மாதிரி வச்சிருக்காங்க. Et une des tentations que fait le diable, c'est de ramener les gens qui sont à l'extérieur dans l'église pour qu'ils connaissent le mauvais salut, pour qu'ils ne reçoivent pas le réel salut. முதலாவது அந்த வேலை ரட்சிப்பை மறைச்சு வைக்கிறதா. La première chose que fait le diable, c'est de cacher le salut. இல்லாட்டி ரட்சிப்பை குறித்து தவறான காரியத்தை பூத்தி விட்டுறது. Ou sinon d'enseigner de mauvaises choses concernant le salut. நீங்க கிட்ட 20 வருஷமா நீங்க இந்த உலகத்துல சாப்பிடுறதும் வீடு கட்டுறதும் கல்யாணத்துக்கு கொடுக்கறதும் ரட்சிப்பு நினைச்சுட்டு இருக்கீங்க. Aujourd'hui vous pensez que le salut c'est de bien manger, d'avoir une bonne vie familiale, etc. வேதம் தலைகளா சொல்லுது. Mais la Bible dit l'inverse. இந்த இடுக்கமான வாசல் வழியா பாடுகள் வழியாய் நீங்க பரலோகத்துக்கு சேரணும். Aujourd'hui on doit rentrer et aller au paradis à travers des petits chemins, des petites portes et des problèmes et des tentations. இன்னைக்கு மாத்திரம் நீங்க தேவனை நம்பிக்கையா இருந்தா அது சொல்லுது உங்களை போல பரிதபிக்கப்பட்டவன் ஒருவனும் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லி. Si vous faites juste confiance à Dieu pour vos besoins, alors il n'y a pas de gens comme vous dans le monde. பவுல் சொன்னது போல ரட்சிப்புக்கு தேவராஜ்யத்துக்கு போறதா பாடுகளோட தான் போக முடியும். Si on veut rentrer dans le royaume de Dieu, il faudra y aller à travers des tribulations. இயேசு கிறிஸ்து தனக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தை நிமித்தம் தன்னுடைய பாடுகளை எல்லாம் சகிக்க ரெடி ஆயிட்டாரு. Le Seigneur il était prêt à souffrir pour recevoir la gloire. நீயும் உனக்கு முன்வைத்திருக்கிற அந்த சந்தோஷம், அந்த பரலோக சந்தோஷத்தை நிமித்தம் இந்த உலகத்துல எல்லா பாடுகளையும் பட்டு அங்க போறதுக்கு நீ ரெடி ஆகணும். Parce qu'aujourd'hui il y a la joie, la gloire qui est réservée pour toi dans le ciel. Aujourd'hui pour pouvoir y aller là-bas, tu es obligé de passer par les tribulations. இரண்டாவது, Deuxième chose, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு வெளிப்பாடு இல்லாத ஒரு என்ன சொல்றது சரி வெளிப்பாடு இல்லாத ஜனங்களா இருக்காங்க. Aujourd'hui les gens qui sont sauvés doivent avoir des révélations. இந்த வெளிப்பாடு என்ற வசனத்துக்கு நான் போன முறை சொன்னது தெரியாது. வெளிப்பாடுனா என்னன்னா இருதயத்துல உணர்றது. Qu'est-ce que la révélation? C'est ressentir dans le cœur. அல்லது அனுபவத்திலே நாங்க நடக்கிறது. Ou le vivre dans votre vie. அல்லது மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. Ou que les yeux soient ouverts. இப்ப மனக்கண்கள் திறக்கப்படுறத சொல்லும்போது ரெண்டு விதமா அது நடக்குது. Quand on parle de l'ouverture des yeux, il y a deux choses qui se passent. இந்த வேதத்தை நாங்க வாசிக்கும்போது Quand on lit la Bible பரிசுத்த அந்தோனியோடு கூட avec l'aide du Saint-Esprit, முதலாவது எங்களுடைய மூளையில அது விளங்கிக் கொள்ளணும். il faut le comprendre dans l'intelligence. அது ஒரு வெளிப்பாடு. C'est une révélation. அது இரண்டாவது வெளிப்பாடு இதயத்துக்குள்ள வரணும். Deuxième révélation, c'est dans le cœur. இது நான் அதிகம் சொல்லி இருக்கிறேன். Je le dis souvent. அவர் ரெண்டு வெளிப்பாடு வரணும். Il y a deux révélations. முதலாவது மூளையளவில் ஒரு வெளிப்பாடு. Une révélation dans l'intelligence. இரண்டாவது இதயத்தில் ஒரு வெளிப்பாடு. Une révélation dans le cœur. இந்த இதயத்திலே வெளிப்பாடு பெற்றவன் ஒரு டுனாமஸ் மாதிரி ஒரு பெரிய வெடிகுண்டு மாதிரி தான் இருப்பான். Une personne qui a reçu une révélation dans le cœur, c'est comme si il avait reçu une bombe. அவன வாழ்க்கையில பார்க்க முடியும். On peut le voir dans sa vie. அவன் இதயத்தில் அது உணர்ந்துட்டான். தேவன் இப்படித்தான் ஒரு காரியத்தை சொல்லி இருக்காங்கன்னு இதயத்துல உணர்ந்துட்டான். Parce que dans le cœur, il a ressenti, il a compris ce que Dieu a voulu lui dire. இல்லாட்டி அவன் அந்த பெற்ற உணர்வை சொன்னா அவன் பெற்ற வெளிப்பாட்டின் அடிப்படையில் அவனோட வாழ்க்கை அமைஞ்சிடும். Dans la vie pratique, sa vie changera.
ஓகே, அப்போ இதில் நான் உங்களுக்கு சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிப்பாடு தருகிறவர். J'ai dit que c'est le Saint-Esprit qui vous donne des révélations. ரெண்டை பிரிக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியான வேதத்தை பிரிக்கக்கூடாது. On ne peut pas séparer le Saint-Esprit et la parole de Dieu. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதுசாக வந்திருக்காங்க திரும்ப சொல்கிறேன். அது 30 எடுக்காங்க சங்கீதம் 36:9 சொல்லுது, அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணுவோம். On peut voir dans le psaume 36:9 qu'on nous voyons la lumière dans la lumière. 119 அது எடுக்க வாசிங்க. 119 சங்கீதம் 130 மட்டும் ஒரு வாசிங்க. Nous allons lire psaume 119 verset 130. 130 119 Psaume 119 verset 130. La révélation de tes paroles est claire, elle donne de l'intelligence aux simples. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஓகே, இது நல்லா கவனிங்க. இந்த 130 உம்முடைய வசனம் பிரசித்தம் தந்துனா, அதாவது இங்கிலீஷ் நீங்க பார்த்தா உம்முடைய வசனம் டீச் பண்ணி பேதைகளை உணர்வுள்ளதாக்கும் தான் இருக்குது. Ici il est écrit que la révélation parle en nous et nous donne nous éclaire. La révélation de tes paroles est claire. டீச் பண்ணுது. அப்ப டீச் பண்ணும்போது அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சத்திலே நாங்க அதை படிக்கும் போது எங்களுக்கு உணர்வுள்ள இதயத்தை கொண்டு வரும். Lorsque nous lisons la parole de Dieu à travers l'éclair qu'il nous donne, alors nous allons connaître la vérité. Amen. சொன்னேன், ஆவியில் நிரம்பி இருக்கணும். Il faut que nous soyons remplis. ஆவியில் நிரம்பி இருக்கணும் சொல்றேன். பரிசுத்தான சார்ந்து இருக்கணும். Nous devons nous appuyer sur le Saint-Esprit. வசனத்தில் நிரம்பி இருக்கணும். Nous devons être remplis de la parole de Dieu. அப்ப வெளிச்சம் வரும். À ce moment-là, nous aurons des révélations. நான் இதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். Je l'ai déjà dit autrefois. மற்ற பின்னால தான் போக போறேன். Ensuite, je vous parlerai des choses à venir. புதிய ஜனங்கள் ஒன்று இருக்கிறதுக்காக நான் பேச இருக்கிறேன். உதாரணத்துக்கு நான் பரிசுத்த ஆவியான சாராம நான் சொன்னேன், ஒரு நாள் வேதத்தை தொடக்கூடாது. Je vous ai dit autrefois qu'on ne peut pas lire la parole de Dieu sans s'appuyer sur le Saint-Esprit. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரையும் வேத வசனத்தை பிரிக்கிறவன் பைபிளை கிழிச்சு போடலாம், அதை எரிச்சு போடலாம். Je l'ai dit autrefois, celui qui sépare le Saint-Esprit et la parole de Dieu peut déchirer la Bible et la jeter. பரிசுத்த ஆவியின் வெளிச்சத்துல தான் நாம வெளிச்சம் காண முடியும். C'est dans la révélation, dans l'éclair du Saint-Esprit que nous pouvons voir. ஆனா இது கஷ்டம்னு நான் சொல்லியிருக்கிறேன். Et je vous ai déjà dit que c'est très difficile. ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்துல அடிக்கடி போயிடுவோம். Parce que tout le temps nous commençons dans l'esprit et nous terminons dans la chair. ஆனா திருப்பி முயற்சி பண்ணணும். Il faut réessayer plusieurs fois. ஒரு வசனம் வாசிச்சு முடிச்ச உடனே ஒரு அதிகாரம் வாசிச்சு முடிச்ச உடனே Lorsque nous lisons un verset ou un chapitre, அமைதியா இருந்து nous devons nous calmer. ஆவியானவரே, Saint-Esprit, எனக்கு சொல்லித்தாங்க. enseigne-moi. நான் 2வது அதிகாரம் படிக்க போறேன். J'ai envie de lire la 12e. ஏற்கனவே படிச்சிருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு நீங்க வெளிச்சத்தாங்க. Mais aujourd'hui, donne éclaire-moi. அற்புதமாய் ஒரு வெளிச்சம் தருவார். Il vous donnera par miracle de la lumière. அற்புதமாய் ஒரு வெளிச்சம் தருவார். Par miracle, il vous éclairera. நீங்க அதை செய்து பாருங்க. Lorsque vous faites-le. கஷ்டம் நான் சொன்னேன், முதல்ல சொல்லிட்டு உங்களுக்கு கஷ்டம் கிறிஸ்தவ வாழ்வு. Je l'ai dit autrefois que la vie நீ முயற்சி பண்ணணும். vous devez vous essayer. படுத்துறது பரலோகம் போக முடியாது. On ne peut pas aller au paradis en étant couché. கஷ்டப்பட வேண்டி வரும். Il faut vivre dans la difficulté. எல்லாத்துக்குமே கஷ்டம். பைபிள் படிக்க கூட பெரிய பிரச்சனை இருக்காது. இந்த பரிசுத்த ஆவியானவர்ல சார்ந்து முழு இதயத்தோடு கூட நீங்க வெளிச்சம் தருவீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் பைபிளை படிக்கிறது தான் கஷ்டம். C'est pas très difficile de lire la Bible de Dieu, mais c'est très difficile de lire la parole de Dieu avec l'appui du Saint-Esprit pour que nous puissions obtenir des révélations. Cela est très difficile. 27 வருஷமா நான் செஞ்சு கொண்டிருந்தாலும் இப்ப கஷ்டப்படுறேன் நான் இந்த கடை. Même si pendant 28 ans je le fais, de temps en temps, moi aussi je tombe. ஆனா விழுந்தான திருப்பி ரத்தத்தால கழுவி ஆண்டவர் மன்னிச்சிருங்க. மீண்டும் ஒரு ஆவியானவர் வெளிச்சம் தாங்க. Et même si je tombe, je demande à Dieu de me pardonner à travers son sang pour que je puisse me relever. அதனால தான் வேதம் முழுவதும் இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமாக சொல்லியிருக்கிறது. C'est pour ça qu'il est écrit que nuit et jour nous devons méditer la parole de Dieu. நடக்கும் போது இருக்கும் போது எழும் போது வேதத்தை தியானம் பண்ணணும். Lorsque je marche, que je m'assois, que je me couche, je dois méditer la parole de Dieu. ராஜாவா வந்தா ஒரு கோப்பி நியாயப்பிரமாணத்தை வாங்கி அதை வச்சுக்கொண்டு இரவு பகல் படி அதை. Lorsque tu lis le chapitre de roi, tu dois quand même avoir des livres à côté qui t'expliquent. கூடார பண்டிகையில காலை எழுந்து பின்னேற வரைக்கும் வேத வசனத்தை வாசிக்கிறாங்க. Lors des fêtes du matin au soir, ils lisent la Bible. நெகேமியா 8வது அதிகாரத்துல காலையில இருந்து பின்னேற மட்டும் அவங்க வேதம் வாசிச்சாங்க. Dans le livre de Néhémie, on voit qu'ils lisaient la Bible du matin jusqu'à l'après-midi. 9வது அதிகாரம் நெகேமியால 3வது வசனத்துல 3 மணிக்கு 4 மணிக்கு கிட்டத்தட்ட அவங்க வேதத்தை வாசிச்சாங்க தனியா. Dans Néhémie 9 verset 3, on voit qu'ils lisaient la Bible pendant des heures et des heures. ஆசாரி உதட்டுல வேதத்தை தேடுவாங்கன்னு சொன்னாங்க. On
vois que sur les lèvres du sacrificateur, ils trouveront la parole de Dieu. இப்படியே நான் சொல்லிக்கொண்டே போகலாம். Ainsi, je pourrais continuer. அவ்வளவு முக்கியம் இந்த வேதம். À ce point, la Bible est très importante. அதான் இங்க சொல்றீங்க ஓசியா சொல்லப்பட்டிருக்குது வேதத்தை கொண்டு திரும்புங்கள். வேற இல்ல என்னுடைய வேதத்தை கொண்டு என்னுடைய வார்த்தையை கொண்டு என்னிடத்து வாங்க நீங்க. Dans Osée, il est dit tournez-vous avec la parole de Dieu. என்னுடைய வார்த்தையை கொண்டு வாங்க. Venez avec ma parole. நீ ஆராதிக்கிறதா இருந்தா சரி. Tu viens pour louer Dieu. உங்க வார்த்தை எனக்கு தேவையில்லை. J'ai pas besoin de tes வேத paroles. வார்த்தையின் மூலமா அவரை மகிமைப்படுத்து. Moi, j'ai besoin que tu loues l'Éternel avec les paroles de la Bible. உதாரணத்துக்கு Par exemple, எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான மகிமை உள்ளவரே வேதத்துல இருக்கு. அதை சொல்லி நாம் ஆராதிக்கணும். nous devons louer l'Éternel en disant qu'il est par-dessus tous les louanges. யாரும் உமக்கு பயப்படாமலும் உம்மை மகிமைப்படுத்தாமல் இருக்கக்கூடும். எல்லா ஜாதிகளும் வந்து உம்மை தொழுது கொள்வார்கள். நீ பரிசுத்தர், உம்முடைய நீதி உள்ள செயல்கள் வெளியரங்கமாகின. இப்படி வார்த்தையை சொல்லி சொல்லி ஆராதிக்கணும். Il faut dire que toutes les nations viennent louer l'Éternel, que tout ce qui est vivant, que tout ce qu'il a créé loue l'Éternel. Et tout ça est inscrit dans la Bible. C'est avec ces paroles qu'on doit le louer. ஜெபம் பண்றவன் வார்த்தையை கொண்டு ஜெபம் பண்ணணும். Celui qui prie doit prier avec la parole de Dieu. பிரசங்கம் பண்றவன் இதை கொண்டு பிரசங்கம் பண்ணணும். Celui qui prêche doit prêcher la Bible. கதை விடக்கூடாது. On ne doit pas raconter பகுடி des விடக்கூடாது. ni faire des blagues. என்னுடைய சாட்சி உனக்கு தேவையில்லை. Tu n'as pas besoin de connaître mon témoignage. எனக்கு எப்பயாவது ஒரு சாட்சி நான் சொல்லலாம். De temps en temps, je peux parler de quelqu'un. அது பெருசா உன்னை அசைக்காது. Cela ne te bougera pas assez. இதுதான் அசைக்கும். C'est la Bible qui va te faire branler. நான் உங்களை கசத்தை கேட்க உற்சாகப்படுத்துறேன். என்ன சொல்றது, புத்தகங்களை வாசிக்க உற்சாகப்படுத்துறேன். ஆனா அந்த புத்தகத்துல வசனம் அதுல ஆவியின் ஜீவனும் இல்லை. Je vous encourage à lire des livres, à regarder des CD, à regarder des vidéos, mais c'est pas ça qui va vous apporter la vie, c'est la parole. இதுலதான் ஆவியின் ஜீவன் இருக்கு. L'esprit et la vie sont dans la parole. இத பாடமாக்கு. La Bible, tu dois l'apprendre. ஞாபகப்படுத்து. Tu dois தியானம் பண்ணு. Tu dois la méditer. அடிக்கடி வாசி. Tu dois la lire. இது உனக்கு கூட்டாளியா மாறி இருக்கும். Il faut que ce Bible devienne ton ami. பழக்கப்பட்ட ஒரு புத்தகமா மாறி Comme un இருக்கும். livre que tu connais. அப்போது வல்லமை புறப்படுவதை நீ பார்க்க முடியும். Alors à ce moment-là, tu verras la puissance. எனக்கு வெறுத்து போச்சு தமிழ் பிரசங்கம் கேட்டு. Moi aujourd'hui, je peux plus écouter les prêches tamoul. இல்லை, யார கிளு பாட்டலாம், யார சபையில கட்டி பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறாங்க. Ils sont en train de donner de faux mots, de faux et de mauvais enseignements. உன்னை கட்டி பிடிச்சு வைக்கணும்னா நான் பாவத்தை உணர வச்சா நீ இந்த சபைக்கு ஒரு நாள் போடும். Si aujourd'hui tu connais la réelle profondeur du péché, alors tu quitteras jamais l'église. ஆவே வேதவசனம் நிரம்பி இருங்க. Soyez remplis de la parole de Dieu. பரிசுத்தாவில சார்ந்து இருங்க. Appuyez-vous sur le Saint-Esprit. பேசுனபடி உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. அது சகலத்தையும் போதிக்கும். யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. La Bible dit qu'il y a une onction en vous et cette onction vous guidera et vous enseignera sur toutes choses. நான் இப்ப அநேக காரியத்தை சொல்லணும், நீங்க தாங்க மாட்டீங்க. ஆனா சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்தை போதிப்பார். அவர் நான் சொன்னது எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். J'ai besoin de vous enseigner beaucoup de choses, mais je sais que vous ne les supporterez pas. J'ai besoin que le Saint-Esprit vienne en vous afin qu'il vous enseigne et vous guide sur toutes choses. சகல சத்தியம் போதிக்கிறது மாத்திரமல்ல, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். C'est pas seulement enseigner les vérités, mais également vous diriger dans la vérité. இப்ப நான் அநேக காரியம் சொல்லணும், நீங்க தாங்க மாட்டீங்க. ஆனா சத்திய ஆவியானவர் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். J'ai besoin de vous dire beaucoup de choses, mais je sais que vous ne les supporterez pas. Mais quand le Saint-Esprit viendra en vous, il vous dirigera en toutes choses. நீ இங்கிலீஷ் தெரியாட்டி பரவாயில்ல, சிங்களம் தெரியாட்டி பரவாயில்ல, ஹிந்தி தெரியாட்டி பரவாயில்ல, தமிழ் உனக்கு தெரியுதானே, ஆவியானவர் கூட இருக்கிறார் தானே, உனக்கு முழு சத்தியத்தை கற்றுக்கொள்ள கர்த்தராலே நடத்த முடியும். Tu connais pas l'anglais ou tu connais pas l'hindi, mais tu connais la parole de Dieu qui est écrite en tamoul. Et l'Esprit de Dieu viendra en toi et te dirigera en toutes choses. உண்மையில ஒரு அபிஷேகம் இருக்குது. En toi, il y a une onction. அது உன்னை நடத்தும். C'est cela qui va te diriger. ஆவே தயவு செய்து இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் வேத வசனத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. J'aimerais que vous donniez de l'importance davantage au Saint-Esprit et à la parole de Dieu. அப்படி கொடுக்க வேண்டி வந்தா நீங்க பாக்குக்கு போற 3 மணி நேரம் வந்தா 2 மணி நேரம் ஆக்கணும், அல்லது கடலுக்கு போறது 4 மணி நேரம் வந்தா 2 மணி நேரம் ஆக்கணும். இப்படி நீங்க நேரத்தை மிச்சம் பிடிச்சால் தான் நீங்க தேவ சமூகத்துல இருந்து ஜெபிக்கவும், தேவ சமூகத்துல இருந்து நீங்க வேத வாசிக்கவும், புத்தகங்களை வாசிக்கவும் நேரம் எடுக்க முடியும். Vous devez donner davantage de temps pour lire la Bible. Si vous allez au parc pendant 3 heures, maintenant il faut que vous allez pendant 2 heures. Si vous allez à la mer pendant 4 heures, il faut que vous allez dans 3 heures et que vous gardez plus de temps pour lire la parole de Dieu. Est-ce que vous comprenez?
ஓகே சரி இப்போ பாருங்க இப்போ நான் சொன்னேன் ரட்சிக்கப்படாத படிக்கு பிசாசு கண்ணை கட்டி வச்சிருக்கிறான். J'ai dit que pour pas que vous obteniez le salut, Satan vous a aveuglé. அடிக்கடி நான் திரும்ப சொல்லுவேன், ரட்சிப்பு என்ற சத்தம் கேட்கும் போது சொன்ன மாதிரி உள்ளத்துல ஒரு டான்ஸ் போகணும். Lorsque vous entendez le mot salut, comme Spurgeon a dit, il faut que vous dansiez au fond de votre cœur. என்னைய பொறுத்தமட்டில் இந்த ரட்சிப்புக்கு வெளியேறப்பட்டது அது என்னன்னு சொல்றதுன்னே நமக்கு தெரியாது. Moi, je ne sais pas comment vous expliquer le salut, à quel point il est très grand, parce que c'est quelque chose de très, très grand et qui a beaucoup de valeur. அந்த ஒரு வசனம் போது இந்த உலகம் முழுவதும் அந்த ஒரு ஆத்மாவுக்கு போட்டி போட முடியாது. Un seul verset me suffit pour vous expliquer le salut et rien n'est comparable à ce salut. நான் சொல்றேன், உங்கள் அநேக ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி அநேக கடைசி இயேசுநாதர் வரும்போது நீங்க உங்களை அறியேன்னு சொல்ல கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரலாம். Et il se peut qu'un jour, quand le Seigneur arrivera, et qu'il puisse dire que je ne connais pas les gens qui n'ont pas obtenu le salut. அந்த ரெண்டு பேரும் சொல்றது போல உன்னுடைய அந்த எலெக்ஷனை இந்த பூமியில இருக்கும் போதே 100% என்னுடைய உள்ளான மனசிலே பரிசுத்த வார்த்தையின் மூலமாய் நான் ரட்சிக்கப்பட்டவனை நீ நிச்சயப்படுத்தணும். Il faut que, comme écrit dans Pierre, il faut que tu sois prêt et que tu affirmes dans l'homme intérieur devant Dieu que tu as reçu le salut. அந்த போலி சமாதானத்தை நான் சொல்லல. Je ne parle pas d'une fausse paix. எனக்கு தெரியும், இப்போ வந்து கேட்டா நீங்க அடிச்சு பேசுவீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கேன். Je sais qu'aujourd'hui, si je vous demande, vous serez prêt à confirmer que vous êtes vraiment sauvé. ஆனா எனக்கு தெரியும் நீங்க ரட்சிக்கப்படல. Mais je sais au fond de moi que vous n'avez pas obtenu. ஏன்னா இன்னைக்கு இந்த சுவிசேஷ பரிசுத்தத்தோட ஒப்பிடாமல் நாங்கள் இந்த உலகத்துல இருக்கிற பரிசுத்தத்தோட ஒப்பிட்டு தான் ரட்சிக்கப்பட்டோம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க. Parce qu'aujourd'hui nous pensons que nous sommes sauvés car nous nous comparons aux gens du monde et nous comparons la sainteté au monde, mais nous comparons pas la sainteté à la parole de Dieu. எத்தனை பேர் இன்னும் இந்த மேடைக்கு வரணும்னு ஆசையில என்ன சொல்றது போட்டி போட்டுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நினைச்சிருக்கிறார். Combien de gens parmi vous veulent arriver et faire le ministère sur la scène et combien d'entre vous êtes en compétition? இன்னும் எத்தனை பேர் கண்ணு நிச்சயம் ஒரு துப்பரவா ஒரு விடுதலை இல்லாம ரட்சிக்கப்பட்ட நினைச்சிருக்கிறாங்க வெளிப்பிரகாரமா ஒரு பிரச்சனை இல்லாதனால. Et à l'extérieur nous disons que nous sommes sauvés alors qu'en vrai nous avons encore la convoitise dans nos yeux. உன்னை மடக்கி பேசிட்டு எந்த ஒரு கவலை இல்லாம நீ ரட்சிக்கப்பட்ட நினைச்சு கொண்டிருக்கிற. Aujourd'hui tu penses que tu es sauvé mais tu es en colère contre ta femme. எத்தனை மனைவிமார் இன்னும் புருஷனுக்கு கீழ்ப்படிய ஏறாம நீ ரட்சிக்கப்பட்ட நினைச்சு கொண்டிருக்கிற. Combien de femmes vous pensez que vos maris sont sauvés? எத்தனை பேர் எப்ப காட்டா எப்ப சாப்பிட மூணு குடும்பம் சேர்ந்தா ஒரே சபையை குறித்து ஒரே குறைதா கலக்கிறது. ஆனா இங்க வந்து நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி பண்ணிக்கிறேன். Et aujourd'hui, comme combien de familles vous vous réunissez et vous vous parlez des choses concernant les rumeurs concernant l'église et vous dites que vous êtes sauvés. இன்னும் எத்தனை பேருக்கு குறை கலக்கும் போது தேனின் மதுரமா இருக்குது. ஆனா அதெல்லாம் கலக்கி வச்சுட்டு வெளியால கப்பிச்சிப்புன்னு வந்து ரட்சிக்கப்பட்டவன்னு நீ எப்படி சொல்லுவீங்க? Combien de gens parmi vous vous entendez les rumeurs et vous écoutez ça comme le lait et le miel et vous dites que vous êtes sauvés. ஒரு பாவத்தை செய்ய தேவையில்லை. அந்த என்ன சொல்றது சிந்தையிலே நினைச்ச உடனேயே நமக்கு ஒரு கலக்கம் உண்டானா தான் ரட்சிப்பு அடையாது. Le péché c'est pas juste dans l'action mais quand on pense de mauvaises pensées dans notre intelligence, cela est déjà un péché et ça doit heurter en vous. நான் சொன்னேன் பிசாசு உள்ள கூட்டிக்கொண்டு வந்து அதான் சொன்னேன் ரட்சிக்கப்பட்ட அடையாளம் நீ எல்லா பகுதியிலும். இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க ஒரு குடும்பமா இருந்து கொண்டு இன்னொரு குடும்பத்துல வீட்டுக்கு போகாம இருக்கிறீங்க இத்தனை வருஷமா? Pendant tout ce temps, combien de gens vous pensez que vous êtes salut, vous avez obtenu le salut, mais vous n'allez pas dans vous réconcilier avec les autres familles? எப்படி ரட்சிக்கப்பட்டே சொல்ற நீ? Comment vous pouvez dire que vous êtes sauvés? அடுத்த சபையில இருக்க ஒரு சகோதரன் வீட்டுல போறதுக்கே எனக்கு விருப்பம் இல்ல. நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட நீ? Vous voulez même pas aller dans la famille des autres personnes, des personnes qui sont sauvées, et vous dites que vous êtes sauvés. நீங்க சுத்தி பாருங்க நம்ம அநேக ரட்சிப்பில்லை நமக்கு தெரியும். நீங்க உங்களையே ஆராய்ச்சி பார்த்துக்க. Regardez autour de vous et regardez à quel point on n'est pas encore sauvés. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலும் இன்னும் நடக்கத்தோட தான் இருக்கேன். Aujourd'hui, quand je parle de salut, je tremble. நான் சொன்ன அடிக்கடி இந்த பீரியட் புத்தகத்தை வாசித்தாலே பயமா தான் இருக்கு. Quand je lis le livre des Puritains, j'ai très peur. அவங்க உச்சகட்ட பரிசுத்தத்தை பேசுறாங்க. Parce que ils parlent d'une sainteté qui a un niveau très haut. எனக்குள்ள 99 100% நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நினைக்கிறேன். Je pense à 100% que je suis sauvé. பெரிய பரிசுத்தவானா ஆகலன்னு. Je suis pas encore devenu un très grand saint. ஆனா பாவத்துக்கு ஒரு பயம் இருக்கு. Mais j'ai peur quand je
parle du péché. சிந்தையில ஒரு சிந்தை இல்ல யாராவது ஒரு தவறான எண்ணம் வந்தாலும் உடனே நமக்கு பிரச்சனை வருது, உடனே சமாதான பிரச்சனை வருது. Lorsque je pense d'une mauvaise manière à une personne, direct au fond de moi, je tremble. எத்தனை பேர் இன்னும் சபைக்கு வரது விருப்பம் இல்ல, ஒரே உழைப்பு, 3 நேர உழைப்பு, 4 நேர உழைப்பு, சபைக்கு வர விருப்பம் இல்ல, ஆனா ரட்சிக்கப்பட்டு கை யோசிக்கிறேன். Combien de personnes vous venez pas à la messe le dimanche et vous allez travailler nuit et jour? எத்தனை பேர் ஞாயிற்று மட்டும் வந்துட்டு மற்ற நாட்கள் வர வசதி இருக்குது, ஆனால் பஞ்சு போன அப்படி நினைச்சு கொண்டு இருந்துட்டு நீ ரட்சிக்கப்பட்ட நினைச்சு கொண்டு இருக்கிற. Combien de personnes parmi vous pouvez venir au rassemblement qui ont lieu hors dimanche, mais vous voulez pas venir et vous dites que vous êtes sauvés? வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா ஒன்றுமில்ல மாதிரி சபைகள் அநேகமா ரட்சிப்பு உரிச்சு பார்த்தா ஒன்றுமில்ல. Aujourd'hui, comme on ouvre un oignon, il n'y a rien du tout. De la même manière, quand on arrive et qu'on ouvre l'église, on voit qu'il n'y a rien. ஆண்டவர் பரிசுத்தம் சொல்ற உள்ளத்தின் ஆழத்திலே உள்ளே இருக்கிற மாற்றங்கள். Quand le Seigneur parle de la sainteté, c'est la sainteté qui est au fond de toi. பிசாசு வஞ்சிக்க இடம் கொடுக்காது. Ne laisse pas l'ennemi te venir au fond de toi. நீ உரிச்சு பாரு, கடைசி மட்டும் உரிச்சு பாரு, உன்னை பத்தி பாரு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா, இதுல ஒரு உறுதி இருக்குதா, நான் அப்பப்ப பாவம் விட்டாலும் எனக்கு பாவத்தை பரிசுத்தமானது ஒரு பெரிய எண்ணமும் என் பாவத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது வெறுப்பு எனக்கு இருக்குன்னு உனக்கு தெரியுதா? Est-ce que quand vous regardez, vous savez que quand on pense au péché ou qu'on va faire un péché, est-ce que cela vous en est horreur ou est-ce que quand vous avez une réelle soif de connaître la sainteté? இன்னைக்கு இந்த உலகத்துல 4 பெரிய பரிசுத்தவான்கள் இந்த பேரை சொல்லலாம். Je peux dire le nom de 4 grands saints. பெரிய பரிசுத்தவான் அகஸ்டின், கல்வின், Augustin, Calvin, ஜான் ஓவன், John Owen, ஜோனத்தான் எட்வர்ட். Jonathan Edwards. இந்த ஜோனத்தான் எட்வர்ட் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அதுல ரட்சிப்பை குறித்து எழுதியிருக்காரு. Jonathan Edwards a écrit un livre concernant le salut. ரட்சிப்பில ரட்சிக்கப்பட்ட இல்லையான்னு நீங்க எப்படி பகுத்து பார்க்கலாம்? Comment vous pouvez distinguer si une personne est réellement sauvée? அவர் அதை எல்லாம் சொல்றாரு. Il explique tout. ஜெபம் பண்ணலாம், La prière, வேதம் வாசிக்கலாம், concernant la lecture, ஊழியம் செய்யலாம், faire le ministère. இப்படியே சொல்லிக்கொண்டே போயிட்டு இது ஒன்றும் ரட்சிப்புக்கு அடையாளம் கிடையாது. Et il cite tout cela et à la fin il dit que tout ça n'est pas semblable au salut. அவர் சொல்றாரு, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுடைய கற்பனைகளை செய்யணுங்கிற ஏக்கமும் அதை செய்யறதும் தவிர எதை கொண்டும் நீ ரட்சிக்கப்பட்ட சொல்லக்கூடாது. On ne peut pas dire que tu es quelqu'un de sauvé si au fond de toi tu as envie, tu as obtenu le salut réellement, que tu as envie de réaliser les commandements de Dieu. ஜான் ஓவனுடைய செத்த வீட்டுல ஒரு பிரசங்கம் செஞ்சார் அவருடைய அசிஸ்டன்ட். À l'enterrement de John Owen, son assistant a fait une prêche. அவர் சொன்னார், அத சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும் இவர் எவ்வளவு பெரிய தியாலஜியன். Il dit, vous savez à quel point John Owen est un grand théologien. ஆனால் அவர் சொல்றார், ஆனா இவர் அப்படி இருந்ததுக்கு காரணம் இந்த பரிசுத்த வாழ்விலே ஜனங்கள் நடத்தணுங்கிறதுக்காகத்தான் அவர் சொல்றாரு அவர் பெரிய தியாலஜியனா மாறினார். Il dit que s'il est devenu un si grand théologien parce qu'il avait envie que les gens qui l'écoutent deviennent des personnes qui sont réellement sauvées, qui deviennent des personnes saintes. நானும் நீயும் இன்றைக்கு எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே கிறிஸ்தவம் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பார்க்கணும். Toi et moi, il faut qu'aujourd'hui, dans notre vie de pratique, nous analysons si nous sommes réellement sauvés. நீ ஆராய்ச்சி பார்த்தா உனக்கு தெரியும் நீ ரட்சிக்கப்படலைன்னு. Et si tu analyses bien, tu peux savoir si tu es réellement sauvé ou pas. ஒரு சிலருக்கு ஆராய்ச்சி பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டேன்னு தெரியும். Certaines personnes, quand vous analysez, vous savez que vous êtes sauvés. சரி, இதெல்லாம் விடுவோம், இப்போ பைபிளுக்கு வருவோம். Nous allons laisser tout ça de côté. ரோமர் 1-11 மட்டும் தியாலஜி. Dans Romains chapitre 1, à partir de 1 jusqu'au verset 11, ça parle de la théologie. 12 1-2 என்ன சொல்றது எடுக்காதீங்க பாயாசம் எடுக்காதீங்க. 12 1 2 இப்படி இருக்க சொல்லுங்க சகோதரரே. Dans Romains chapitre 12 இப்படி இருக்க verset 2. சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் ஒப்புக்கொடுங்கள். இதுவே சொல்லிட்டு இதுவே அவருக்கு என்ன இருக்குது பிரியமாய் இருக்கு. அப்ப கவனிங்க, 11 அதிகாரம் உபதேசம். Dans le verset 12, le verset dit, je vous exhorte donc frères par la compassion de Dieu, vos corps comme des sacrifices vivants. 12 பிராக்டிகலுக்கு போறாரு. Et dans le verset 12, on va à la pratique. பாருங்க, இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. என்ன இரக்கம்? இந்த உபதேசம் இது வரைக்கும் வாசிச்சா எப்படி கிருபையாய் உன்னை ரட்சித்திருக்கான்னு நமக்கு தெரியுது. ஆகவே உன்னுடைய சரீரத்தை என்ன சொல்லு, ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. இதுதான் புத்தி உள்ள
Dans le verset 12, on nous dit: je vous exhorte donc, frères, par les compassions de Dieu, à offrir vos corps comme un sacrifice vivant, saint, agréable à Dieu, ce qui sera de votre part un culte raisonnable. சரி, கவனிங்க. அப்ப உள்ளத்தின் ஆழத்துல கவனிங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உன்னுடைய வாழ்வு சரியில்லை. Si dans le cœur, au fond de votre cœur, si votre vie அந்த n'est pas correcte, 11 உபதேச பகுதி உனக்கு ஒரு பிரயோஜனம். alors les 11 chapitres qui parlent de l'enseignement ne vous serviront à rien. எல்லா பரிசுத்தவான்களும் அதான் சொல்றாங்க. Tous les saints disent la même chose. ஏன் நாம் உபதேசத்தை கற்றுக்கொள்றோம்? Pourquoi est-ce qu'aujourd'hui nous apprenons l'enseignement? எங்களுடைய வாழ்வு சீர்தர. C'est pour changer notre vie. உள்ளத்தின் ஆழத்தில் பரிசுத்தம் உருவாக்கப்பட. Pour que la sainteté soit formée. சிந்தையிலே பரிசுத்தம் உருவாக்கப்பட. Pour que la sainteté soit formée dans votre pensée. ஆத்துமாவிலேயும் ஆவியிலேயும் சரீரத்திலும் பரிசுத்தம் உருவாக்கப்பட. Que dans votre corps, âme et chair, la sainteté se produise. இது மட்டுமல்ல, இன்னொரு உதாரணம் இருக்குவா? அவர் சொல்லதானே, நீங்க அற்புதம் செய்தாலும், நீங்க தீர்க்க தரிசனம் சொன்னாலும், நீங்க பிசாசுகளை திரட்டினாலும், நான் உங்களை அறியேன்னு சொல்லுவேன். ஏன் அறியேன்னு சொல்லுவேன்னா, நீ என் சித்தத்தின்படி செய்யல. Le Seigneur dit, même si vous faites des miracles, même si vous chassez les démons, et que vous demandez, Seigneur, est-ce que tu me connais? Le Seigneur répondra, je ne vous connais pas. Est-ce que vous comprenez? Nous allons fermer les yeux. Tout le monde. நான் சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிற நம்மள அநேகரும் தேவன் வரும் பொழுது ஐயோன்னு குளர வேண்டும் நினைக்க வரலாம். கவனம். ஆகவே இன்றைக்கே நான் என்ன சேர்த்து சொல்றேன், நான் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புறேன். எனக்கு தெரியும், எனக்கு நரகத்துக்கு மட்டும் போகலாது, வேறு எங்கேயும் போனால் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு நரகத்துக்கு போகலாது. ஆகவே டெய்லி நான் ஆராய்ச்சி பார்க்குறேன். சில வேளையில் சந்தேகம் வருது, சில வேளையில் பரிசுத்தத்தில் பெரிய ஆளாட்டியும் அந்த பாவத்தை உணர்றபடினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. கணவன்மார் மனைவிமார்கள் அன்பு செலுத்துறீங்களா? ஓரளவுக்காக செலுத்துறீங்களா? உள்ளத்தில் ஆழத்திலிருந்து மனைவிக்கு ஏதாவது ஒரு தவறு செய்தவுடனே உங்க இதயத்திலே குத்தப்பட்டிருக்கிறாயா? அல்லது மனைவிமார் இந்த கணவனுக்கு எதிர்த்து பேசுகிறாயா? சிலவங்க வெளியரங்கமா பேசுறாங்க. எப்படி ரட்சிப்புன்னு சொல்ல முடியும்? என்ன ரட்சிப்பு இது? உள்ளத்துல நீ கணவனை பற்றி தவறா நினைச்சாலே அது பாவம்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நீ வெளியரங்கமாய் புருஷனுக்கு கீழ்படுகிறதில்லை. கண்ணினிச்சு எடுத்து பாருங்க, கொஞ்சம் பாருங்க, உங்களை ஆராய்ச்சி பாருங்க. இந்த எத்தனை பேர் இந்த மேடைக்கு வர்றதுக்காக போட்டி போட்டு கொண்டு இருக்கிறீங்க? நீ ரட்சிக்கப்பட்டவனா யோசித்துப்பா. இன்றைக்கு ஒப்புக்கொடு. நீ இன்றைக்கு பரிசுத்தமாக ஒப்புக் கொடுக்காத முற்று முழுதாக நீ ரட்சிக்கப்பட ஒப்புக் கொடுக்கணும். முற்று முழுதாக ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஆரம்பத்திலிருந்து தொடங்கணும். ஆண்டவரே, என் பாவத்தை உணர்த்துங்க. நான் ஆரம்பத்துக்கு போகணும். ஆண்டவரே, மறுபடி பிறக்கிறதுக்கு ஆரம்பத்துக்கு போகணும். நான் மறுபடி பிறக்காத அப்படின்னாக்கா இவ்வளவு பிரச்சனை. கோபத்துல எனக்கு விடுதலை இல்லை, கண்ணீர் எனக்கு விடுதலை இல்லை, ஒரு காசு மொத்தம் கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாத்துலையும் நான் உள்ளத்துல ஆராய்ச்சி பார்த்தா நான் சொன்னேன், நாம் எல்லாருமே அநேகர் நாம் தோல்வி அடைந்தவர்களாய் ரட்சிக்கப்படாமே பிசாசு இந்த பெந்தெகோஸ்தே சபைகளை உருவாக்கி ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிக்கப்பட்டது போல அவன் போடி ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறான். நாங்கள் தான் அதிலிருந்து விடுதலை அடையணும். நான் திரும்ப சொல்றேன், நீ ஆழத்துல இத்தனை பேர் தயவு செய்து இன்றைக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தருது. நான் இதை பேச வரல, என்னமோ தெரியுதா, சந்தர்ப்பத்தை தருகிறான். உன் உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்துப்பார். சிலருக்கு அப்பா மேல வெறுப்பு, சிலருக்கு அம்மா மேல வெறுப்பு, சிலர் பிள்ளைகள் மேல வெறுப்பு. ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க. அடுத்த பற்றி எந்த அக்கறை இல்லாம வாழ்றீங்க? நான் சொன்னேன், இன்னைக்கு வாகனத்தோட இருந்து பாருங்க, ஒரு ஆத்மாவை ஏற்றுறதுக்கு விருப்பமில்லாத ஒரு கூட்டமா நம்ம இருக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்டான்னு சொல்றோம். இது இவ்வளவுக்குள்ளேயும் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்றோமே, இது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. உள்ளத்தை ஒரு நாள் அடுத்தவங்க வீட்டுல ஒரு நாள் போனது கிடையாது. நீங்க ஒரு நாள் அடுத்தவங்க வீட்டுல போய் ஒரு விசாரிச்சது கிடையாது. எங்க சகோதரன் உனக்கு அந்த சகோதரத்தை இலக்கணமாக இருக்கிறேன். ஆனா நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க. இதுதான் எனக்கு அதிசயம். தேவன் வானத்தை போய் படித்தது கூட எனக்கு அதிசயம் இல்லை, என்னை ரட்சித்தது கூட அதிசயம் இல்லை. ஆனால் அடுத்தவங்க வீட்டுல ஒருவனை ஒரு நாள் விசாரிச்சது கிடையாது. இன்னும் மனசை ஏசிட்டு குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறோம்.
இன்னும் கணவருக்கு எதிர்த்து நின்று குற்றம் இல்லாமல், இன்னும் வேத வாசிக்கிறது இல்ல, ஜெபம் பண்றது ஒன்றும் இல்லை, ஒரு குற்றம் இல்லை. குற்றம் இருக்கு தேவையில்ல, நீ மன்னிப்பு கேட்க மாட்டேன், குற்றம் இருக்கு தானே இருக்கு. அப்படி இல்லைன்னா நீ என்ன ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற? உள்ளத்தை ஆராய்ஞ்சுப்பா. வெளிப்பிரகாரமா எனக்கு நீ காட்டாத. நீ பாஸ்டருக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டர் ஒன்றும் இல்லை. நான் அடிக்க சொல்லிருக்கேன், பாஸ்டர் ஒன்றும் இல்லை. உனக்கு உதவி செய்ய ஆண்டவர் அனுப்புன ஒரு பாத்திரம் தான். நாங்க இயேசுவை கர்த்தர் தான் பிரசங்கம் பண்ணுவோம். எங்களை கர்த்தர் பிரசங்கம் பண்ணல. நான் பெரியவன், நான் பிரசங்கம் பண்ணல. பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், யோசிச்சு சொல்றேன், நீங்க அம்மா அப்பா உள்ளத்துல கனம் பண்றீங்களா? உள்ளத்துல அம்மா அப்பாவை நேசிக்கிறீங்களா? அவங்க பேசினால் என் தாய் தகப்பன்னு சொல்லி நேசிக்கிறீங்களா? நீங்க இல்லைன்னா நீங்க என்ன ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? எல்லாம் வெளியாகமா தான், முழுக்க வெளியாக தான். எல்லாம் நாடகம், எல்லாம் நாடக பாணி. சர்வ வல்லமையுள்ள தேவன் இறங்குவாராக. இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு கிருபையை கட்டளையிடுவாராக. உள்ளத்தை ஆராய்ந்து நீ இல்லைன்னா நீ இன்னைக்கு ரட்சிக்கப்படணும். நீ பரிசுத்தமாக பிரயோஜனம் இல்லை. நீ ரட்சிக்கப்படாதான் ரட்சிக்கப்படணும். பரிசுத்தமாக இயலாது. நீ ரட்சிக்கப்படாத ஒருவரும் பரிசுத்தமாக முடியாது. ரட்சிப்பு நான் அடிக்கடி சொல்லி, ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் தன் குமாரனுக்கு சாயல்பாய் எங்களை முன்குறித்திருக்கிறார். முன்குறித்திருந்தால் இருதயத்தின் ஆழத்தில் இந்த பரிசுத்தத்தை அவரே வரவழைப்பார். உனக்கு பொறுப்பு இருக்குது, உண்மைதான். ஆனா அவர் தான் வரவழைக்கணும். அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் பரலோகத்துக்கு போக அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் ஒருவராலும் செய்ய முடியாது. அதை நினைச்சும் பார்க்க முடியாது. என்னால் ஆகும் என்று யோசிக்கிறதற்கு நான் என்னாலே தகுதியானவன் அல்ல. இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. இது இலவசமாய் அவர் தந்தால், அவர் கிருபையாய் தந்தால் ஒழிய இந்த ரட்சிப்பை பெற்றுள்ள அசுத்தம் உள்ளதும் தீட்டுள்ள, அதாவது சிந்தையிலே தீட்டு இருக்குதா, இதயத்திலே தீட்டு இருக்குதா, பரலோகம் போக முடியாது. அது எங்களால் ஆகாது, இது கர்த்தரால் ஆகும். மறுபடி பிறகு ஒப்பு கொடுங்க. நீ உள்ளத்தை நீ ஆராய்ந்து பார்த்து, இப்ப நான் சொன்ன காரியங்களை சீரில்லாவிட்டால் ஒப்புக்கொடு. பாவ மன்னிச்சு நிச்சயத்தை இயேசு தருகிறார், இன்றே தருகிறார். தயவு செய்து இன்னைக்கு நான் மற்ற அடுத்த பிரசங்கத்துக்கு போக போறதில்லை. இன்னைக்கு நான் தயவு செய்து உனக்கு சொல்றேன், நீ ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்பட ஒப்புக்கொடு. உன் உள்ளத்திலே நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அது அப்படியான உனக்கு தைரியம் இருக்கும். இப்ப எனக்கு தைரியம் இருக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா நான் பெரிய பரிசுத்தமான நான் அதை வாயை திறக்க மாட்டேன். ரட்சிப்பு கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஏன்னா எனக்கு இந்த பாவம் உணர்வடைகிறது எனக்கு தெரியுது. சில பேர் நான் ரட்சிக்கப்படாமல் இருக்கல, நானும் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் இல்லைன்னு சொல்ல, ஆனா உலகத்துக்கு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி உனக்கு நம்பிக்கை இருக்குதா? உள்ளான மனுஷனப்பா, வெளியரங்கமா சும்மா மியூசிக் அடிக்கிறதையும் பாட்டு பாடுறதையும் என்னை இப்போ சத்தமா பிரசங்கம் பண்றதை வச்சு ரட்சிப்ப கணக்கு போட்டுறாத. நான் இப்ப பிரசங்கம் பண்ணும் போது நீ தொடப்பட்டால் கூட, ஒரு அபிஷேகம் இறங்கினால் கூட நான் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையை பொறுத்து தான் ரட்சிப்பு, என்னுடைய பிரசங்கத்தை பொறுத்தல்ல. உன்னை ஆசீர்வதிக்க தேவன் என்னை அபிஷேகம் பண்ண முடியும். இந்த சபைக்கு நான் தலைவனாய் இருக்கிறபடினால் என்ன அபிஷேகத்தை என் மூலமாய் உனக்கு ஒரு நன்மையை கொண்டு வர முடியாது. நான் ஆகாதவனாய் போயிடுவேன். பவுல் சொன்னான், அந்த அவனுக்கு மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒதுக்கி நான் அடங்குகிறேன். நான் சொன்னேன், நான் இந்த சபையில் இருக்க மட்டும் ரட்சிப்போம், இந்த பரிசுத்தம் வேற எதையும் பேச மாட்டேன். ஏமாந்தது போதும். இந்த 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 பெந்தெகோஸ்தே தியாலஜில வாழ்ந்தது போதும். இனி நாங்க ரிஃபார்ம் தியாலஜிக்குள்ள போகணும். அடிப்படையில் ஒரு மனம் திரும்புதல் இல்லாமத்தான் நீ ரட்சிக்கப்படவில்லை. அந்த அடிப்படை மனம் திரும்புதல் தான் உன்னை தொடர்ச்சியாய் நடக்கும். நான் இதை எப்படி ஒன்று சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கு அந்த அவரும் சொல்றாரு, அந்த அடிப்படை மனம் திரும்புதல் அது சரியான ஆழமா அகலமா உயரமா இல்லாதபடினாலே உன்னால ஓட முடியல, உன்னால பரிசுத்தமா வாழ முடியல. ஏன்னா ஆரம்பத்தில் சொல்லு அந்த அந்த பரலோகத்தை பார்த்து ஆண்டவரே மார்பில் அடிச்சு, ஆண்டவரே நான் நதமானேன், ஆண்டவரே நான் துளைச்சிட்டேன், ஆண்டவரே இன்றைக்கு நான் சொல்ல முடியும். இன்றைக்கு நான் இருக்கிற நிலைமையிலே ஆண்டவர் வந்தாரா இருந்தால் அந்த இயேசுவின் ரத்தம் என்னை காப்பாற்றினால் ஒழிய நான் நதமானேன், நான் நரகம் தான். எனக்கு ஒவ்வொரு நாள் சிந்தையிலே
செய்யற பாவங்கள். ஆனா நான் அது உணர்ந்தபடினாலே, அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறபடினா எனக்கு தெரியும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இல்லாட்டி அப்படி ஒப்பு கொடுக்க மாட்டேன், அந்த பாவத்தை உணர மாட்டேன். நீ வளர 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 பாவத்தின் ஆழம் உனக்கு தெரியும், ஆகலம் உனக்கு தெரியும், உயரம் உனக்கு தெரியும். நீ வாய்த்த வந்து மற்றவங்களுக்கு ஒப்புட்டு நீ கலைக்க மாட்டே. நீ காசு போட்டதாலேயோ, நீ ஊழியர் செய்ததாலேயோ, நீ பாட்டு பாடினதாலேயோ, அல்லது என்ன பிரசங்கம் பண்ணதாலேயோ, அல்லது நான் பாடும் நாங்கள் பாட்டு பாடும்போது மற்றவன் அபிஷேகத்தை நிறைஞ்சதாலேயோ, அல்லது பிரசங்கம் பண்ணும்போது மற்றவன் தொடப்பட்டதாலேயோ நான் ரட்சிக்கப்படலை. நீ ரட்சிக்கப்படலை. நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரே அடையாளம் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த பரிசுத்தத்துக்கான ஏக்கம். அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாவத்தின் அகோரத்தை காண்கிறது. விளையாட்டா எடுத்துட்டோம். இயேசு தன்னுடைய இந்த உலகத்தை படைக்க தன் வார்த்தையை சொன்ன தேவன் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த பெரிய ரட்சிப்பை நாங்க பகுதி மாதிரி ஒரு கத்தரிக்காய் மாதிரி நாம எடுத்துட்டோம். நான் இவ்வளவு பேசினாலும் உள்ளத்துல ஒரு பக்கத்துல ஒரு பயத்தோடு நடக்கத்தான் இருக்கு. ஏன்னா இதை இழந்தா பிறகு எடுக்க முடியாது. இயேசு வரும்போது இழந்தா இழந்தது தான், நரகம் போனா போனது தான். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் தொடக்க சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு ரட்சிப்பினால், இது ரட்சணிய நாள், கிருபையை விருதாவாக்காத, கிருபையை விருதாவாக்காத. நீ உண்மையாய் உன் மனத்திலே உனக்கு ரட்சிப்பு நிச்சயம் இல்லாட்டி இன்றைக்கு கதறி அழு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்துல வாழ்ந்த போது, அந்த கதறி அழுத போது தேவன் அவரை விடுவிக்க வந்தார். நீ உன்னுடைய பாவத்தை உணர மட்டும் தேவன் வரமாட்டார். தேவன் வரமாட்டார். நீ தனிப்பட்ட முறையிலே, குடும்பமாகிற தனிப்பட்ட முறையிலே உன் பாவத்தை உணர்ந்து நீ ஆண்டவர் சமூகத்தை தேடு மட்டும் அவர் வரமாட்டார். இஸ்ரவேலர் அவங்க தேடினாங்க, முறையிட்டாங்க, அவங்க அடிமைத்தனத்திலே முறையிட்டாங்க. இன்னைக்கு பாவ அடிமைத்தனத்திலே நீ இருந்தால் முறையிடு. ஆண்டவரை என்னால் வெளிவர முடியல, என் மனைவியை நேசிக்க முடியல, மனைவி சொன்னா கோபம் வருது. ஆண்டவரே, எனக்கு புருஷன் ஏதாவது பேசினா மனைவி மாறினா பேசிடுவோம். ஆண்டவரே, கண்ணி நிச்சயம் வெல்ல முடியல. ஆண்டவரே, பொறாமையை வெல்ல முடியல. ஆண்டவரே, பதவி ஆசையை வெல்ல முடியல. ஆண்டவரே, குறை கேட்கறத வெல்ல முடியல. 3 பேர் சேர்ந்தா குறை கலைக்கிறதே தொழிலா போச்சு. ஆண்டவரே, அப்படிதான் நீ ரட்சிக்கப்படல மகனே. தொடர்ச்சியா இந்த பாவங்களிலே சிக்குண்டிருந்தா நீ ரட்சிக்கப்படல. அதுல அப்படி நீ சொல்லும் போது குற்றுணர்வு அடைஞ்சு அழுது மனசாபப்பட்டா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. அதை நான் இல்ல சொல்லல. ஆனால் நீ குறை கலைச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறாயா? மனைவி பேசிட்டு சந்தோஷமா இருக்கிறாயா? மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியாம சந்தோஷமா இருக்கிறீங்களா? குறை கேட்டுட்டு சந்தோஷமா இருக்க, குறை சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லா பாவத்தை விட முடியாது ஒரே நாள். ஆனால் அது அட்லீஸ்ட் அந்த பாவ உணர்வு என்ன இப்படி ஒரு கேவலமான நிலையில இருக்கிறேன்னு உணர்ந்தால் அர்த்தம் நீ பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டிருக்க.